ரகவ் மற்றும் மீரா வெளித்தோற்றத்தில் சரியான தம்பதி. மீரா ஒரு அன்பான பள்ளி ஆசிரியை, ஒரு குழந்தையை மிகவும் ஏங்கிக் காத்திருந்தாள். ரகவ் ஒரு அமைதியான அலுவலக ஊழியன், அவளை ஆழமாக நேசித்தான். ஆனால் ஒரு ரகசியத்தைச் சுமந்தான். பல வருட முயற்சிக்குப் பிறகு உண்மை வெளிவந்தது. ரகவிடம் வேலை செய்யும் விந்தணுக்கள் 0. டாக்டர் மென்மையாகச் சொல்லிவிட்டார், தானம் செய்யப்பட்ட விந்தணு இல்லாமல் தந்தையாக முடியாது. மீரா ஏமாற்றத்தை மறைக்க முயன்றாள். ஆனால் அவள் கண்களில் வெறுமை பேசியது. அண்டை வீட்டுக் குழந்தைகளுடன் விளையாடுவதையும் காலியான தொட்டிலை அடிக்கடி பார்ப்பதையும் ரகவ் கண்டான். அவர்களின் வீட்டில் வலி ஒரு 3வது நபரைப் போல இருந்தது. அப்போதுதான் விக்ரம் உள்ளே நுழைந்தான். கல்லூரி நண்பனான விக்ரம் வேறு ஊரில் வேலை இழந்து சில நாட்கள் தங்குவதற்கு வந்தான். ரகவ் விக்ரமிடம் தன் நிலையை கூறினான். என்னால் முடியாது, அவளுக்கு ஒரு குழந்தை வேண்டும், நான் ஒரு தோல்வி. விக்ரம் அமைதியாகக் கேட்டான். பிறகு ஒரு யோசனை சொன்னான். நண்பா, நான் உதவ முடியும், ஆனால் அது சிக்கலானது. மீரா தயங்கினாள். ஆனால் அவள் கனவு அவளைத் தூண்டியது. வேறு வழி இல்லை என்றாள் கண்களில் நீர்த்துளியுடன். ரகவ் உடைந்து போனான். தன் மனைவி மற்றொருவனின் குழந்தையைச் சுமக்கும் எண்ணம் அவனை எரித்தது. ஆனால் காதல் அல்லது இழப்பின் பயமா? அவன் சரி என்று கூறினான். ரீஹூக். விக்ரம் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் புன்னகையில் ஏதோ மறைந்திருந்தது. ரகவ் கவனிக்கத் தவறிய ஒரு பதுங்கல். இது வேலை செய்யும் நண்பா, விக்ரம் சொன்னான். ஆனால் இரவில் ரகவ் தூங்கிய பின் யாரோ மெதுவாக மீராவின் அறை கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவள் திறந்தாளா? அடுத்த பாகத்தில் விக்ரம் அவர்கள் வீட்டிற்குச் சென்ற முதல் வாரமே அமைதியாகத் தொடங்கியது. மருத்துவமனை சிகிச்சைக்கான திட்டங்கள் இருந்தன. விக்ரமின் மாதிரியை எடுத்து செயற்கை கருவூட்டல் மூலம் மீராவுக்கு மாற்றுவது. ரகவ் தன் ஒரே காரை விற்று பணம் திரட்டினான். குழந்தைக்காக என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் மனதுக்குள் ஒரு கணம் மீரா விக்ரமை வெறுமனே விருந்தினராக பார்க்கவில்லை. அவனது உயரமான கட்டுமஸ்தான உடல் அவள் வீட்டில் தினமும் நடமாடும்போது அவளால் கண்களை எடுக்க முடியவில்லை. ரகவ் முன்னிலையிலேயே அவர்கள் பேசிக் கொள்ளும்போது அவர்கள் சிரிப்புகள் மிக நெருக்கமாகத் தோன்றின. ரகவ் ஒரு மூலையில் உட்கார்ந்து தான் ஒரு நிழல் போல் உணர்ந்தான். ஒரு நாள் மாலை ரகவ் தண்ணீர் எடுக்கச் சென்றபோது மீராவும் விக்ரமும் சமையலறையில் நின்று மிக மெதுவாக பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டான். அவனுடைய கையை அவள் தொட்டதா? அவன் கண்களில் ஒரு பளிச்சா? ரகவ் அதிர்ச்சியில் உறைந்தான். இரவில் அவன் அவளிடம் கேட்டான், உனக்கு அவனை பிடிக்குமா? மீரா முகத்தை திருப்பினாள். நீங்கள் என்னை இப்படி கேட்கலாமா? நீங்கள்தான் இதை ஆரம்பித்தீர்கள். அவள் குரலில் குற்றச்சாட்டு இல்லை, ஏமாற்றமும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு வெறுமை. ரகவ் அன்றிரவு தூங்கவில்லை. விக்ரமுக்கு ஒரு புதிய வீடு தேடிக்கொண்டிருந்ததாகச் சொல்லப்பட்டது. ஆனால் அவன் இன்னும் புறப்படவில்லை. மறுநாள் ரகவ் அலுவலகத்தில் இருந்தபோது விக்ரம் மீராவிடம் சொன்னான், சிகிச்சைக்கு காசு இல்ல, ஆனால் நமக்கு இயற்கையான முறையில். அவள் அதிர்ந்தாள். ஆனால் வேண்டாம் என்று கூறவும் இல்லை. ரீஹூக். அந்த இரவு உணவின் முடிவில் மீரா முகம் சிவக்க பார்த்தாள். விக்ரம் அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். ரகவ் எதையும் கேட்கவில்லை. ஆனால் தன் மனைவி மெதுவாக தலையசைத்ததைக் கண்டான். அது என்ன ஒப்புதல் அல்லது சரணடைதல்? அடுத்த பாகத்தில் சில நாட்களே ஆனது விக்ரம் வீட்டின் உரிமையாளராக மாறத் தொடங்கினான். ரகவின் நாற்காலியில் அமர்ந்தான். ரகவின் கோப்பைகளில் குடித்தான். ரகவின் மனைவியுடன் நீண்ட நேரம் பேசினான். ஒரு மாலை ரகவ் சீக்கிரமே வீட்டுக்கு வந்தான். கதவை திறந்தபோது வாழ்க்கை அறையில் விக்ரமும் மீராவும் இசையில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் எப்படி பார்த்தார்கள் என்பதில் ரகவ் அதை பார்த்ததும் அவன் இதயம் கீழே விழுந்தது. இது என்ன? ரகவ் கேட்டான், குரல் நடுங்க. வெறும் பொழுதுபோக்கு. விக்ரம் சிரித்தான். கோபப்படாதே நண்பா. மீரா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவள் கண்கள் ஒன்றும் தவறில்லை என்று சொல்ல முயன்றன. ஆனால் கன்னங்கள் சிவந்திருந்தன. அன்றிரவு ரகவ் விக்ரமை வெளியேற்ற முடிவெடுத்தான். நாளை காலை நீ புறப்பட வேண்டும் என்றான். விக்ரம் பதில் சொல்லவில்லை, புன்னகைத்தான். நள்ளிரவில் ரகவ் தூக்கத்தில் இருந்து எழுந்தான். பக்கத்து அறையில் சலசலப்பு. அவன் எழுந்து சென்றான். விக்ரமின் அறை காலியாக இருந்தது. பிறகு தன் படுக்கையறை கதவு சாத்தப்பட்டிருப்பதைக் கண்டான். உள்ளே ஒலிகள். அவனால் கதவை திறக்க முடியவில்லை. மீறி உதைத்தான். உள்ளே மீரா மட்டும் தனியாக இருந்தாள். வியர்த்துக் குளித்து மூச்சிரைத்து, விக்ரம் எங்கே என்று ரகவ் கேட்டான். அவன் இப்போதுதான் போனான் என்றாள் மீரா. நீங்கள் வந்ததும் அவள் பொய் சொல்கிறாள் என்பது ரகவுக்குத் தெரியும். ஆனால் அவன் என்ன செய்ய முடியும்? ரீஹூக். விக்ரம் அதிகாலையில் திரும்பி வந்தான், கைகளில் ஒரு சிறிய பெட்டியுடன். இதுதான் நமக்கு வேண்டியது என்றான். ரகவ் கேட்டான், என்ன அது? விக்ரம் மூடியை திறந்தான். உள்ளே ஒரு துப்பாக்கி இருந்தது. பிரச்சனைகளை தீர்க்க
என்றான். அடுத்த பாகத்தில் துப்பாக்கியை பார்த்ததும் ரகவுக்கு இரத்தம் கொதித்தது. இது என்ன பைத்தியம் என்றான். விக்ரம் சிரித்தான். பயப்படாதே, இது உனக்காக இல்லை. ஆனால் நீ என்னை துரத்த முயற்சி செய்தால் உனக்குத் தெரியும். அந்த நாளிலிருந்து விக்ரம் வீட்டை தனதாக்கிக் கொண்டான். ரகவ் தன் மனைவியிடம் பேச முயன்றான். ஆனால் அவள் சுவராக இருந்தாள். நீங்கள் அவரை அழைத்து வந்தீர்கள் என்றாள். நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். அவள் கண்களில் பழைய அன்பு இல்லை. மீரா கர்ப்பமானாள். டாக்டர் உறுதிப்படுத்தினார். ரகவ் செய்தி கேட்டு பதறிப்போனான். மகிழ்ச்சியா வெறுப்பா சொல்ல முடியவில்லை. விக்ரம் தொட்டிலை வாங்கினான். குழந்தை ஆடைகளை தேர்ந்தெடுத்தான். என் குழந்தை சிங்கம் போல் இருக்கும் என்றான் பெருமையுடன். ரகவ் அதைக் கேட்டு மெளனமாக உருகினான். ஒரு மாலை ரகவ் வேலையிலிருந்து திரும்பும்போது விக்ரமும் மீராவும் படுக்கை அறையில் இருப்பதைக் கண்டான். அவன் மனதில் ஒரு குரல் கத்தியது, உள்ளே போ. ஆனால் உடல் அசையவில்லை. ஜன்னல் வழியாக பார்த்தான். அவன் பார்த்த காட்சி அவனை உள்ளுக்குள் கொன்றது. அவன் திரும்பி வெளியேறினான். மழையில் நனைந்து அடிக்கும் இடியை எண்ணாமல் ரீஹூக். வீட்டிற்குள் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. 2 முறை. ரகவ் ஓடினான். கதவை உடைத்துப் பார்த்தான். மீரா மூலையில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். விக்ரம் தரையில் விழுந்திருந்தான். ஆனால் ரத்தம் யாருடையது? அடுத்த பாகத்தில் விக்ரமின் கையிலிருந்து ரத்தம் வழிந்தது. துப்பாக்கி அவன் பக்கத்தில் கிடந்தது. நான் தான் சுட்டேன் என்று மீரா கத்தினாள். அவன் உன்னை கொல்ல வந்தான். உன்னை, ரகவ். ரகவ் உறைந்து போனான். விக்ரம் முனகினான். நீங்கள் இருவரும் என்னை அழித்துவிட்டீர்கள். ஆனால் ரகவ் கேட்கவில்லை. அவன் மீராவின் கண்களை பார்த்தான். தொலைந்து போன ஒன்றைத் தேடி நாம் காவலுக்கு அழைக்க வேண்டும் என்றான். மீரா தலையசைத்தாள். போலீசார் வந்தனர். விக்ரம் கைது செய்யப்பட்டான். அவன் வெளிநாட்டு நண்பர்களின் பொருட்களைத் திருடியதும் ரகவின் காசை எடுத்ததும் அச்சுறுத்தலும் வெளியாயிற்று. விசாரணை நாட்கள் நீண்டன. ஆனால் மிகப்பெரிய போர் வீட்டுக்குள் நடந்தது. இனி நாம் ஒன்றாக இருக்க முடியுமா? ரகவ் கேட்டான். மீரா தன் வயிற்றைத் தொட்டாள். இந்த குழந்தை உன்னுடையதா இல்லையா? என்னுடையதுதான் என்றான் ரகவ் அழுகையுடன். நான் வளர்க்கப் போகிறேன், காதலிக்கப் போகிறேன், அதுதான் முக்கியம். மாதங்கள் சென்றன. மீரா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவர்கள் அதற்கு ஆசை என்று பெயரிட்டார்கள். ரகவ் தொட்டிலின் அருகில் மணிக்கணக்கில் அமர்ந்தான். மீரா மெதுவாக திரும்பி வந்தாள். காயங்கள் ஆறவில்லை. ஆனால் அவை வெட்கப்படத் தேவையில்லை என்று புரிந்து கொண்டார்கள். இறுதிக் காட்சி. ரகவ், மீரா மற்றும் ஆசை மூவரும் கடற்கரையில் நடப்பது. விக்ரமின் கடிதம் ஒன்று அவர்களுக்கு வருகிறது. மன்னியுங்கள் என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது. ரகவ் அதை கிழித்துப் போட்டான். பின்னர் ஆசையை தூக்கிக் கொண்டான். இனி நாம் மூவரும் ஒரு குடும்பம் என்றான். மீரா சிரித்தாள். அந்தச் சிரிப்பில் பழைய வலிகள் மறைந்தன. இல்லை, அவை ஆறின. இறுதி ரீஹூக். கதை முடிந்தது. ஆனால் நம் வாழ்க்கையில் யாரை நம்புகிறோம்? யாருக்காக வலியைச் சகிக்கிறோம்? பதில் உங்கள் மனதில் இருக்கிறது.